வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாதிரி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் 2024ல நம்ம வந்து எக்கானமியில் ஒரு 50 கரண்ட் டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ எக்கானமியில் டெப்த்தாக கொஞ்சம் நான் ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது, முக்கியமான ஒரு 50 கரண்ட் டாபிக்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் டெப்த்தாக வந்து கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மணி அண்ட் பேங்கிங். அந்த டாப்பிக்கில் எக்கானமியில் எது முக்கியமான டாபிக்ஸ் பார்த்தோம்னா, பிஸ்னஸ் பேமெண்ட் சொல்யூஷன் ப்ரொவைடர், பிபிஎஸ்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிஸ்னஸ் பேமெண்ட் சொல்யூஷன் ப்ரொவைடர் இதை வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ has directed card networks Visa and Mastercard to cease the business payment solution provider operations in commercial and business payments via corporate credit card. ஸோ business payment solution provider வந்து கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்ட் முக்கியமான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ஃபார் inoperative accounts and unclaimed deposits. ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ், பேலன்சஸ் இன் சேவிங்ஸ், கரண்ட் அக்கௌண்ட்ஸ் which are not operated for 10 years or term deposits not claimed within 10 years from date of maturity are classified as unclaimed deposits. ஸோ ஆப்ரேஷன் இல்லாமல் 10 வருஷமாக இருந்தாலும் not claimed within 10 years from the date of maturity are classified as unclaimed deposits. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்டு முக்கியமான டாபிக் என்ன பார்த்தோம்னா, நேஷனல் அர்பன் கோஆப்ரேட்டிவ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், NUCFDC. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் ஹேஸ் லான்ச்டு த NUCFDC. இது வந்து அம்பர்லா ஆர்கனைசேஷன் ஃபார் த அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இது வந்து ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் ஃபார் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இது. ஸோ கொஞ்சம் முக்கியமான டாபிக் இது. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபோர்த்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். ஸோ டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் இதை வந்து DSIBS அப்படி சொல்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ்டு 2023 லிஸ்ட் ஆஃப் டொமஸ்டிக்கலி சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த இதை வந்து 2014 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. DSIB ஃப்ரேம் ஒர்க் அதை வந்து 2014 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. mandating the disclosure of DSIBS names and their categorization into different buckets based on the systemic importance scores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் is classified as a DSIB if its failure could significantly disrupt the financial system. A bank is classified as a DSIB if its failure could significantly disrupt the financial system. அதான் சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக்கலி சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் ஒரு முக்கியமான டாபிக் இது. அதை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த் டாபிக் பாருங்க, பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். பேமெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இது கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ வந்து எக்ஸ்டெண்டட் பேமெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீம் டில் 2025. இதை வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா, ஜனவரி 2021 வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போ டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா now till 2025 அப்படின்னு சொல்லி இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, NFRA. The National Financial Reporting Authority has identified deficiencies in the audit quality of the top 4 audit firms. இவங்க வந்து NFRA has identified deficiencies in the audit quality of the top 4 audit firms. இதை வந்து 2018 இதை வந்து ஸ்டடிடரி பாடியாக வந்து கொண்டு வந்தாங்க. எந்த ஆக்ட் மூலமாக பார்த்தோம்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 மூலமாக இது பண்ணாங்க. எந்த மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். அடுத்த டாபிக், 7வது டாபிக், யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இது வந்து ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம். யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஆர்பிஐ. இது ஒரு டிஜிட்டல் பேமெண்ட். இதை வந்து NPCI, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் சேர்ந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா, ஏப்ரல் 11, 2016 அப்போ அது வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் 11, 2016 அப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, 8th, செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜஸ் அண்ட் நபார்டு. ஸோ நபார்டை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ சிவராமன் கமிட்டி மூலமாக 1982 அண்டர் த ஆக்ட் 1981 ஆக்ட் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் 1981 மும்பையில் இது வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜஸ் அண்ட் நபார்டு. இந்த ப்ராஜெக்ட் வந்து 1992 நபார்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக அது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜ் ப்ராஜெக்ட் வந்து
3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது. 1990 2005 வரைக்கும் ஒரு ஃபேஸு, 2006 2012 வரைக்கும் ஒரு ஃபேஸு, இப்போ இருக்கிறது வந்து 3வது ஃபேஸ் வந்து 2012 இப்போ வரைக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஸோ நபார்டை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்கீம்ஸ், எந்தெந்த ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டட் பை நபார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டாண்டப் இந்தியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அப்புறம் அக்ரி கிளினிக், அக்ரி பிஸ்னஸ் சென்டர் ஸ்கீம், இது எல்லாமே வந்து நபார்டு தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பாருங்க, இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பார்க்க போகிறோம். 9th டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா. மோடி அவர்கள் வந்து நம்ம இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் அண்டர் விச் 1 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வில் கெட் ரூஃப்டாப் சோலார் பவர் சிஸ்டம். ஸோ ரூஃப்டாப் சோலார் பவர் பிளான் வைக்கிறதுக்கு 1 கோடி பேர் வந்து வீட்டில் வந்து வைக்கிறதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் இஸ் அ நியூ அட்டம் டு ஹெல்ப் ரீச் அ டார்கெட் ஆஃப் 40 ஜிகாவாட் ரூஃப்டாப் சோலார் கெப்பாசிட்டி. ஸோ 40 ஜிகாவாட் ரூஃப்டாப் சோலார் கெப்பாசிட்டி வர்றதுக்கு வந்து இது வந்து ஒரு எய்மாக வந்து வச்சிருக்காங்க. இதோட தீம் என்ன பார்த்தீங்கன்னா, PM சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா, PM சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ஸோ அடுத்து பாருங்க 10th டாபிக், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவிகேஷன். ஸோ இது ஒரு இஷ்யூ நடந்துச்சு, அதனாலமா இதை வந்து கொண்டு வந்தாங்க. என்ன பார்க்கலாம், இப்போ இண்டிகோ ஃப்ளைட் இருக்குல்ல, இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயணி வந்து அவங்க பைலட்டோட சண்டை போட்டு இவங்க அடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் வந்து கைடு பண்ணுறதுக்காக சிவில் ஏவியேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃப்ரம் DGCA வந்து பண்ணியிருப்பாங்க, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி பாடி ஃபார் சிவில் ஏவியேஷன் ஃபோக்கஸிங் ஆன் சேஃப்டி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தோன்னா, பர்வத்மாலா பரியோஜனா. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, மோர் தென் 200 ரோப்வே ப்ராஜெக்ட்ஸ் அதை வந்து வரப்போகிற 5 வருஷத்தில் நேஷ்னல் ரோப்வே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அது கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் பர்வத்மாலா பரியோஜனா, நேஷ்னல் ரோப்வே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதான் பர்வத்மாலா பரியோஜனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக PPP அந்த மாடல் மூலமாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சி கேர்ஸ் போர்ட்டல். சி கேர்ஸ் போர்ட்டல் இது ஒரு போர்ட்டல். இது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, கோல் இருக்குல்ல, நிலக்கரி, கோல் மைன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அதுதான் அது, கோல் மைன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், டு அட்ரஸ் இட்ஸ் லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ ஆஃப் டிஜிடைசிங் இட்ஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஒர்க் ப்ராசஸ். ஸோ கோல் மைன்ஸ் அதை பற்றி உள்ளது. அடுத்து 13 வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில். இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் இதை வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்டு வாட்டர்வேஸ். த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் எங்கே நடந்தது, கொல்கட்டாவில் இப்போ தான் நடந்துச்சு. யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, IWAI, இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. யார் கீழே வருவாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்டு வாட்டர்வே, அவங்க கீழே வந்து வராங்க. அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, லீனியன்சி ப்ளஸ் ரெஜீம். லீனியன்சி ப்ளஸ் ரெஜீம், ஸோ பேர்லேயே இருக்குது, அதை வந்து பார்த்துக்கோங்க, இது ஒரு முக்கியமான டாபிக். இது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. இந்த கான்செப்ட் வந்து ஏற்கனவே வந்து UK, US, சிங்கப்பூர் அண்ட் பிரேசிலில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. லீனியன்சி ப்ளஸ் ரெஜீம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் இன் த ஜூரிஸ்டிக்ஷன் சச் அஸ் UK, US, சிங்கப்பூர் அண்டு பிரேசில். அடுத்து UNNATI, யுனாட்டி 2024 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா, உத்தர் பூர்வா டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்கீம் 2024 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன். நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக தான் இதில் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, உத்தர் பூர்வா டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்கீம். அடுத்து இன்டர்நேஷ்னல் IP இண்டெக்ஸ். இதை வந்து யார் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, த US சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஹேஸ் ரிலீஸ்ட் த 12th எடிஷன் ஆஃப் இட்ஸ் இன்டர்நேஷ்னல் IP இண்டெக்ஸ். 12th எடிஷன் இன்டர்நேஷ்னல் IP இண்டெக்ஸ் வந்து என்ன தான் US சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்தியா வந்து 42nd ரேங்க் அவுட் ஆஃப் 55 கண்ட்ரி. ஸோ இந்தியா வந்து 55 கண்ட்ரியில் 42வது இடம் வந்து இதில் கிடச்சிருக்கு. இவங்க ஆனுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, IP ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. எவால்வேட் பண்ணி 55 வேர்ல்டு டாப் 55 வேர்ல்டு எக்கானமியில் வந்து இந்தியா வந்து 42வது ரேங்க் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீலா டனல். சீலா டனல் அடுத்து பார்க்க போகிறது, பிரைம் மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீலா டனல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணாங்க. எங்கன்னா அருணாச்சல் பிரதேசில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட
இன்னும் 825 க்ரோர்ஸுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்க. யார் உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஹைட் ஆல்டிடியூடு பார்த்தீங்கன்னா 13,700 ஃபீட் இன் காமிங் டிஸ்ட்ரிக்ட் கனெக்டிங் தேஜ்பூர் அண்டு டவாங். தேஜ்பூருக்கும் டவாங்க்கும் கனெக்ட் பண்ணுற இந்த ஒரு டனல் இது, அது பேர் சீலா டனல். இந்த ப்ராஜெக்ட் தான் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ட்வின் லேன் டனல். இதுதான் வேர்ல்டு லாங்கஸ்ட் ட்வின் லேன் டனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2024. பேட்டன்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2024. ஸோ எலிஜிபிலிட்டி அண்ட் டியூரேஷன் அதை கொஞ்சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேட்டன்ட்ஸ் protect new invention with an inventive step and industrial application lasting 20 years from the filling date in India அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 20 years ஃபில்லிங் பண்ணுறது 20 years அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்சால்வென்சி அண்டு பேங்க்ரப்ட் கோட். இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Insolvency and Bankruptcy Board of India has proposed reforms to make the insolvency and bankruptcy code ப்ராசஸ் மோர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ஐசிபி நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ரோக்ராம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் அ பார்ட் ஆஃப் நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ரோக்ராமுக்கு நிறையா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 11 இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு, அம்ரிஸ்டர், கொல்கட்டா, அப்புறம் வந்து 32 ப்ராஜெக்ட்ஸ் இன் 4 phases வந்து ஒரு பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆம்பிளிஃபை 2.0. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் இவங்க வந்து ஆம்பிளிஃபை 2.0 அப்புறம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2.0 ஆம்பிளிஃபைன்னு என்ன பார்த்தோம்னா அசஸ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் லிவபிள், இன்க்ளூசிவ் அண்ட் ஃபியூச்சர் ரெடி அர்பன் இந்தியா. அதான் ஆம்பிளிஃபைக்கு வந்து ஃபுல் ஃபார்ம். அசஸ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் லிவபிள், இன்க்ளூசிவ் அண்டு ஃபியூச்சர் ரெடி அர்பன் இந்தியா. அதுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க ஆம்பிளிஃபை 2.0. அடுத்து நேஷ்னல் ஜியோ சயின்ஸ் டேட்டா ரெபாசிட்டரி. நேஷ்னல் ஜியோ சயின்ஸ் டேட்டா ரெபாசிட்டரி போர்ட்டல் அது. இது கொஞ்சம் முக்கியமான டாபிக் இது. ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வந்து தான் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். 2016 ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசி போட்டிருப்பாங்க. அதோட பகுதியாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க நேஷ்னல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசி இன் 2016. இப்போ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கட்டாவில் இருக்குது. எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1851 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் செகண்ட் ஓல்டஸ்ட் சர்வே இன் இந்தியா ஆஃப்டர் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ சர்வே ஆஃப் இந்தியா வந்து 1761. ஸோ செகண்ட் ஓல்டஸ்ட் சர்வே தான் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. எப்போ ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னா 1851. அடுத்து 23 வந்து பாருங்க லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ரிப்போர்ட். இதை வந்து லீட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ 2018. இட் இஸ் பேஸ்ட் ஆன் வேர்ல்ட் பேங்க்ஸ் லாஜிஸ்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ வேர்ல்டு பேங்கோட லாஜிஸ்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் மூலமாக இந்த லீட்ஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபடி இந்தியா வந்து 139 கண்ட்ரிஸ் லிஸ்ட்டில் இந்தியா வந்து 38வது ரேங்க் இருக்குது. இந்தியா வந்து 38வது ரேங்க் இருக்காங்க. ஸோ இந்த லீட்ஸ் மூலமாக. அடுத்து பாரத் மாலா பரியோஜனா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாரத் மாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2017 வந்து அப்ரூவல் பண்ணாங்க. இப்போ வந்து 6 இயர்ஸாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2027 to 28 வரைக்கும் டெட்லைனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாரத் மாலா பரியோஜனா. அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். இது நம்ம தெரிஞ்ச டாபிக் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து 77th ஃபவுண்டேஷன் டே வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. இது வந்து BIS என்னதுன்னா ஸ்டாண்டர்ட் இந்தியாவில் உள்ள நேஷனல் ஸ்டாண்டர்ட் பாடி ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் கீழே வராங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் கீழே அவங்க வராங்க. 2016 ஆக்ட் மூலமாக தான் இது வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 12 அக்டோபர் 2017 மூலமாக வந்து வந்துச்சு. இது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ஜுவல்லரி பீப்புள் வியர் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஹால்மார்க்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ BIS, ஸோ ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு வந்து முக்கியமானது வந்து BIS. அவங்க வந்து இப்போ 77th ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அடுத்து ராஷ்ட்ரிய உத்தியமிதா விகாஸ் பரியோஜனா.
இப்போ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து இவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க. எங்கன்னா ஒடிசாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, எக்யூப் இண்டிவிஜுவல்ஸ் வித் காம்ப்ரிஹென்சிவ் என்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் 22 weeks ஃபாஸ்டிங் ஜாப் ப்ரொவைடர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஜாப் சீக்கர்ஸ். ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஜாப் சீக்கர்ஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா, பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் த பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் டியூரேஷன் வந்து 22 weeks. 22 weeksல அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்க போகிறாங்க. வேலை தேடுறதை விட வேலை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் RUVAP, ராஷ்ட்ரிய உத்தியமித்த விகாஸ் பரியோஜனா. ஸோ விகாஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்து ரிவர்ஸ் ஃபிளிப், இது வந்து ஒரு கான்செப்ட். அது ஃபிளிப்பிங் இன்வால்வ்ஸ் transferring full ownership of an Indian company to an overseas entity, often including all intellectual property and data. Reverse flipping refers to the relocation of companies' domiciles back to India after previously flipping them abroad அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ரிவர்ஸ் ஃபிளிப், இது ஒரு கான்செப்ட். இது அடுத்து அக்ரிகல்ச்சர், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, PMFBY, ஒரு முக்கியமான டாபிக். இது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 2016 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு இல்லைன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். இதில் வந்து ப்ரீமியம் ரேட் என்ன பார்த்தோம்னா 2% ப்ரீமியம் ஃபார் ஆல் கரீஃப் கிராப்ஸ், 1.5% ப்ரீமியம் ஃபார் ராபி கிராப். ஸோ கரீஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% ப்ரீமியம் கொடுக்குறாங்க. ராபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5% வந்து ப்ரீமியம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரிதிசா யோஜனா. இந்த மத்ஸ்யா அப்படின்னா மீன் அர்த்தம். மச்சி அவதாரம் அப்படி சொல்லிட்டு பெருமாளோட அவதாரம் சொல்லுவாங்க. அது வந்து மத்ஸ்யா அவதாரம், அதாவது மச்சி அவதாரம் சொல்லுவோம் மீன். இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரிதிசா யோஜனானா மீன் பற்றி கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இது. ஸோ 29 டாபிக் பாருங்க. இது வந்து ஒரு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். இது கொஞ்சம் முக்கியமான டாபிக், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்குன்னா ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் ஃபார் ஃபோக்கஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபிஷரி செக்டர் இன் இந்தியா. அதுக்காக தான் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபிஷரி செக்டரை வந்து டெவலப் பண்ணணும், அதுக்காக கொண்டு வந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி டெக்னாலஜி. சேஃப்டி டெக்னாலஜின்னு என்ன பாருங்க, ஸ்மார்ட் ஃபுட் கிரெயின் ஸ்டோரேஜ் டெக்னாலஜி. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஃபெசிலிட்டேட்டட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபுட் கிரெயின் ஸ்டோரேஜ் சிஸ்டம் டெக்னாலஜி டு பேராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் ஃபுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம், சேஃப்டி டெக்னாலஜி, இன்னோவேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ரொம்ப முக்கியமானது ஃபார் விகாஸ் பாரத் 2047. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம், இ கிசான் உபாஜ் நிதி. இ கிசான் உபாஜ் நிதி. இ கிசான் உபாஜ் நிதி என்னென்னு பார்த்தோம்னா யார் கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஜிட்டல் கேட்வே ஆஃப் வார் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டிவ் அத்தாரிட்டி. ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இ கிசான் உபாஜ் நிதி, ஸோ எலக்ட்ரானிக் இது. அடுத்து லேப் க்ரோன் ஃபிஷ். அடுத்து முக்கியமான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லேப் க்ரோன் ஃபிஷ். ஸோ பேரே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ லேபில் வந்து ஃபிஷ் வந்து பண்ண போகிறாங்க. யாருன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சும் சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இவங்க வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் செக்டர் சார்ட் ஆஃப் ஆர் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் ஆன் லேப் க்ரோன் ஃபிஷ் மீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இது வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து CMFRI சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எஸ்டாப்ளிஷ் இன் 1947 வந்து பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொச்சின் கேரளாவில் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முஸ்குடு புடிஜி ரைஸ். முஸ்குடு புடிஜி ரைஸ் இது முக்கியமான டாபிக், இது பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எதுக்குன்னா இந்த ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு நேச்சர் சயின்டிஃபிக் ரிப்போர்ட் இருக்குது. அதை என்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னா significance of altitude and temperature in shaping the aroma of musk budigi rice. So significance altitude and temperature shaping the aroma வந்து ஸ்மெல்ல வந்து இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கல்டிவேட்டட் இன் காஷ்மீர், இதுதான் காஷ்மீர்ல வந்து கல்டிவேட் பண்றாங்க. இது வந்து இண்டிஜினியஸ் ரைஸ் வெரைட்டி நோன் ஃபார் இட்ஸ் ரிச் அரோமா அண்ட் டிஸ்டிங்க்ட் ஸ்டேட். ஸோ டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான அரோமா இது கொடுக்குது. ஸோ முஸ்க் புடிஜி ரைஸ் எங்கன்னா கல்டிவேட்டட் இன் காஷ்மீர். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, 34 பார்த்தோம்னா கோடெக்ஸ் கமிட்டி ஆன் ஸ்பைசஸ் அண்டு கலினரி ஹெர்ப்ஸ், CCSCH 7th செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொச்சினில் நடந்திருக்கும். ஸ்பைசஸ் அண்டு கலினரி ஹெர்ப்ஸ் இதை வந்து எப்போ கொண்டு போய் 2013 கோடெக்ஸ் அலிமெண்டரிஸ் கமிஷன், அந்த கமிஷன் கீழே 2013 இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
கோடெக்ஸ் கமிட்டி ஆன் ஸ்பைசஸ் அண்ட் கல்னரி ஹெர்ப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர் சிஏசி கோடெக்ஸ் அலிமெண்டரிஸ் கமிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோம் இட்டாலியில் இருக்குது. ரோம் இட்டாலியில் வந்து இருக்குது. அடுத்து நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன். நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் வந்து 35th டாபிக். இது இந்த கேபினெட் வந்து அப்ரூவல் வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்டர் த நேஷனல் லைஃப் ஸ்டாக் கமிஷன். கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எஃபெக்டிவ்னஸாக ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு சில சேஞ்சஸ்லாம் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 16th ஃபினான்ஸ் கமிஷன் அரவிந்த் பனாகிரியா இருக்காங்களா, அரவிந்த் பனாகிரியா அவர் தான் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் நித்தி ஆயோகோட ஃபார்மர் வைஸ் சேர்மன். அவர் அரவிந்த் பனாகிரியா அவர் தான் அப்பாயிண்டட் அஸ் அ சேர்மன் ஆஃப் த 16th ஃபைனான்ஸ் கமிஷன். 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யாரு? அரவிந்த் பனாகிரியா. அவர் வந்து முன்னாடி வந்து வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோகா வந்து இருந்திருக்காரு. ஸோ ஆர்டிகல் நம்மளுக்கு தெரியும். ஆர்டிகல் 280 பிரசிடென்ட் கான்ஸ்டியூட் த ஃபினான்ஸ் கமிஷன் அண்டர் ஆர்டிகல் 280 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ சொல்லிக்கிறது 16th ஃபினான்ஸ் கமிஷன். இதோட டென்யூர் என்ன பார்த்தோம்னா த எண்ட் ஆஃப் எவ்ரி 5th இயர் ஆர் இயர்லி அப்படின்னு சொல்லி டீம்டு பண்ணாங்கன்னா இயர்லி. ஸோ டேர்ம் வந்து 5 years எவ்ரி 5th இயர் வரைக்கும் ஒன்று வந்து பண்ணுவாங்க. ஸோ அதான் அது 16th ஃபினான்ஸ் கமிஷன். அரவிந்த் பனாகிரியா அவர் வந்து சேர்மன் வைஸ் சேர்மன் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான டாபிக் இது. அடுத்து 37th வந்து நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சர்வீசஸ். நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சர்வீசஸ் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் லிமிட் வந்து பண்ணியிருக்காங்க. ரிவிஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் லிமிட்ஸ் ஃபார் நியூ சர்வீசஸ். யாருன்னா பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி PAC ஹேஸ் என்டோர்ஸ் ரிவிஷன் ஆஃப் ஃபினான்ஸ் லிமிட்ஸ் ஃபார் நியூ சர்வீஸ் அண்ட் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஓகே, அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா விண்ட்ஃபால் ப்ராஃபிட். அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா விண்ட்ஃபால் ப்ராஃபிட். இது விண்ட்ஃபால் ப்ராஃபிட் ஆஃபன் ரிசீவ்ஸ் அ விண்ட்ஃபால் டேக்ஸ். இது என்னன்னா சடன் இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட்ஸ் டிபிக்கலி காஸ்டு பை அன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ். A windfall profit refers to a sudden increase in profits typically caused by an unexpected event or circumstances. அது மூலமா வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல 39th டாபிக் பார்க்க போறோம். ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் நோட்டீஸ் டு கிரிப்டோ ஃபர்ம்ஸ். The Financial Intelligence Unit FIUIND issued showcase notices to 9 offshore virtual digital asset service providers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா FIUIND அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இது ஒரு முக்கியமான டாபிக் இது. அடுத்து கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ். RBI ஹேஸ் மேண்டேட்டட் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் கார்பரேஷன்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ காம்பன்சேஷன் ஃப்ரேம்வொர்க் ஃபார் delayed credit information updates or rectification requiring CIC to compensate complaints if the issue cannot be resolved within 30 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் அதை பற்றி ஒரு முக்கியமான டாபிக் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் 2.0 பை செபி. செபி ரீசென்ட்லி வந்து செபி கம்ப்ளைண்ட் ரெட்ரஸர் சிஸ்டம். ஸ்கோர்ஸ்னா ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா செபி கம்ப்ளைண்ட் ரெட்ரஸ் சிஸ்டம் 2.0 அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2.0 ஃபீச்சர் என்னதுன்னா ரெடியூஸ்ட் அண்ட் யூனிஃபார்ம் டைம்லைன்ஸ் ஃபார் redressal of investor companies which is 21 calendar days from the date of receipt of the complaint. So 21 daysல இந்த ஸ்கோர்ஸ் 2.0 வந்து சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு சில மிஸ்செலினியஸ் டாபிக் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வைடே ஃபண்ட் WEIDE அந்த ஃபண்டு பார்க்க போகிறோம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் சென்டர் has launched a $50 million எதுக்குன்னா விமன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்த டிஜிட்டல் எக்கானமி. அதுதான் அந்த ஃபண்டுக்காக தான். ஸோ WTOவும் இன்டர்நேஷனல் ட்ரேடு சென்டரும் $50 million வந்து ஃபண்டுமே கொடுக்குறாங்க, லான்ச் பண்ணுறாங்க. யாருக்குன்னா விமன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் டிஜிட்டல் எக்கானமி. அதான் ஃபைண்ட் WEIDE அதான் விமன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்த டிஜிட்டல் எக்கானமி ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து CORTAR rules. Thailand has objected to India's custom regulations implemented as CORTAR Carota 2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாய்லாந்து வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க Carota 2020. Carota 2020 கஸ்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ஆரிஜின் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் ரூல்ஸ் 2020. ஸோ அதுக்கு இல்லை
இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கரோட்டார் வந்து இந்தியா, தாய்லாந்து, இந்தியா, ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்கு. சரி, அஞ்சு நெக்ஸ்ட் ரெகுலராக கொஞ்சம் டெப்த்தாக பாருங்க. அடுத்து 44 இன்க்ரீஸ் இன் IMF கோட்டா. இன்க்ரீஸ் இன் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதோட கோட்டாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட எக்ஸிக்யூட்டிவ் போர்டு வந்து அப்ரூவ்டு 50% கோட்டா இன்க்ரீஸ் டு ப்ரொவைட் கிரிட்டிக்கல் ரிசோர்சஸ் டு டெவலப்பிங் நேஷன்ஸ். ஸோ டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு வந்து ரேட்டை வந்து 50% கோட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்முலா கோட்டாஸ் ஆர் டிட்டர்மைன்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட் அது மூலமாக தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த டாபிக் என்ன சொல்லி பார்க்கலாம். நேஷனல் ஸ்டார்ட் அப் அட்வைசரி கவுன்சில். நேஷனல் ஸ்டார்ட் அப் அட்வைசரி கவுன்சில் இது யார் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரேடு, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் வருது. ஸோ அவங்க தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் அப்போ இதெல்லாம் வந்து யார் பண்ணுவாங்க, NSAC இவங்களாம் என்னென்ன ஒர்க் பார்க்க போகிறாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் அப் சாம்பியன் 2.2 அந்த ஒர்க் இவங்க பண்ணுவாங்க. அப்புறம் அடாப்ஷன் ஆஃப் NAVIC கிராண்ட் சேலஞ்ச், நேஷனல் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. நேஷனல் ஸ்டார்ட் அப் அட்வைசரி கவுன்சில். அடுத்து குளோபல் ஹைட்ரஜன் ட்ரேடிங் மெக்கானிசம். குளோபல் ஹைட்ரஜன் ட்ரேடிங் மெக்கானிசம், இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச், இந்தியாவோட சோல் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா குளோபல் ஹைட்ரஜன் ட்ரேடிங் மார்க்கெட்டின் பார்ட்னர்ஷிப் வித் கிஃப்ட் சிட்டி, குஜராத் காந்தி நகரோட கிஃப்ட் சிட்டியோட இவங்க பண்ணியிருக்காங்க. IGX குளோபல் ஹைட்ரஜன் ட்ரேடிங் மெக்கானிசம். ஸோ குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா IFSC கிஃப்ட் சிட்டி இன் குஜராத் காந்தி நகரோட ஒரு அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் என்ன, இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் அ குளோபல் ஹைட்ரஜன் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் இந்தியாஸ் கிரீன் ஹைட்ரஜன் மார்க்கெட், அதுக்காக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து சோலார் பவர் ஸ்கீம் ஃபார் PVTGS ஹேபிடேஷன். இப்போ பிரசிடென்ட் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் நியூ சோலார் பவர் ஸ்கீம் ஃபார் PVTGS சொல்லுவோம், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அவங்களுக்காக இது வந்து பண்ணியிருக்காங்க. லான்ச் அண்ட் பிரதான் மந்திரி ஜன்ஜெட்டி ஆதிவாசி நியாயமாக அபியான், PM ஜன்மன், அது வந்து யாருக்குன்னா PVTGCக்காக பண்றது, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அவங்களுக்காக இது வந்து பண்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் வின்டர். ஃபண்டிங் வின்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபண்டிங் வின்டர் டெஸ்கிரைப்ஸ் அ பீரியட் ஆஃப் மார்க்கெட் கரெக்ஷன் இன் விச் கேபிட்டல் இன்ஃப்ளோ ரெடியூசஸ் லீடிங் டு லோயரிங் ஸ்டார்ட் அப் வேல்யூவேஷன் இன் த ஷார்ட் டு மிட் டேர்ம். அதான் சொல்றது. இந்த டூரேஷன் ஆஃப் ஃபண்டிங் வின்டர் வந்து எப்படின்னா அன்பிரிடிக்டபிளாக தான் இருக்கும். அடுத்து CDP சுரக்ஷா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புதுசாக ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. அதான் CDP சுரக்ஷா. எதுக்குன்னா சப்சிடிஸ் டு ஹார்டிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்சிடிஸ் கொடுக்கறதுக்காக CDP சுரக்ஷா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சிங்க்ஃப்ளேஷன் ஒரு முக்கியமான டாபிக். சிங்க்ஃப்ளேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா when goods shrink in size but consumers pay the same price. It occurs when manufacturers downsize products to offset higher production costs but keep retail prices the same. It is basically a form of hidden inflation. ஸோ ஓவரால் நம்ம ஒரு 50 இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே முக்கியமானதான். ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக ஒரு 4 லைன்ஸ் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக வந்து ஃபிலிம்ஸில் வந்து கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ணிடலாம். எக்கனாமியில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் முக்கியமான டாபிக்ஸ் என்விரான்மெண்ட் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.